ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். அதாவது பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எப்படி இங்கிலீஷ் பழகணும்னா ஷார்ட் சென்டென்சஸை வச்சு தான் பழகணும். அதை பழகி அதை பேச கற்றுக்கிறோம், எழுத கற்றுக்கிறோம். அப்போது குயிக்காக இங்கிலீஷ் பழகிடலாம். அந்த வகையில் இன்றைக்குள்ள லெசனில் ஒரு 40 ஷார்ட் சென்டென்சஸு பார்ப்போம். இது எல்லாமே டோன்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்சஸ். இது நடைமுறையில் எல்லாருமே பேசுகிறாங்க இப்படி உள்ள சென்டென்சஸ். அதனால் பிகினர்ஸ்களும் இந்த 10 சென்டென்சஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்மளும் இங்கிலீஷை பழகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி உள்ள சென்டென்சஸை 40 இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒரு 40 ஷார்ட் சென்டென்சஸை பார்ப்போம். எல்லாமே டோன்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்சஸ். இது நடைமுறையில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை பழகிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், டோன்ட் பி அஃப்ரைட். அஃப்ரைட்னா பயப்படுறது. டோன்ட் பி அஃப்ரைட்னா பயப்படாதே அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்சஸ், டோன்ட் பி ஷை. ஷைனா கூச்சப்படுறது, ஸோ வெக்கப்படுறது. டோன்ட் பி ஷை, வெக்கப்படாதே. டோன்ட் பி சில்லி. சில்லினா ஒரு முட்டாத்தனமாக இருக்கிறது. ஸோ டோன்ட் பி சில்லினா முட்டாத்தனமாக இருக்காதே அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ டோன்ட் கெட் மீ ராங், இதை பார்த்துக்கோங்க. டோன்ட் கெட் மீ ராங், ராங்னா தப்பு. டோன்ட் கெட் மீ ராங்னா என்னை தவறாக நினைக்காதே அப்படின்னு அர்த்தம், தவறாக எண்ணாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி சொல்லி பழகுங்க, டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்ட்டு, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் டோன்ட் ப்ளே த ஃபூல் வித் மீ. என்னை முட்டாளாக்க எண்ணாதே அப்படின்ட்டு அர்த்தம். டோன்ட் ப்ளே த ஃபூல் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப் அப்படின்னா விட்டு விடாதே அப்படின்னு அர்த்தம். ஸோ பாதியிலே விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டோன்ட் பி லேட். லேட்னா தாமதிக்காதே. ஸோ டோன்ட் பி லேட்னா தாமதிக்காதே. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டோன்ட் ஆர்கியூ வித் மீனா என்னுடன் வாக்குவாதம் செய்யாதே அப்படின்ட்டு அர்த்தம். வாக்குவாதம்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டெல் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் டெல் எக்ஸ்கியூசஸ்னால் சாக்கு போக்கு சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க, அப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்போ மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, டோன்ட் டெல் மீ எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற, என்னிடம் சாக்கு போக்கு சொல்லாதே. டோன்ட் டெல் மீ எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிறார். டோன்ட் வரி, இட் வில் பி ஃபைன். இது கவலைப்படாத, எல்லாம் அது சரியாயிரும், அதை பற்றி ஏன் கவலைப்படுற, டோன்ட் வரி அப்படிங்கிற. டோன்ட் வரி, இட் வில் பி ஃபைன் அப்படின்ட்டு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் கேப்பபிலிட்டிஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யோர் கேப்பபிலிட்டிஸ். உங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ குறைத்து மதிப்பிடுறதுக்கு அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். கேப்பபிலிட்டிஸ்னால் திறமைகள். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யோர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மற்ற சின்ன பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. டோன்ட் டேக் இட் பர்சனலி. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு, நான் ஜென்ரலாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். டோன்ட் டேக் இட் பர்சனலி, தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். ப்ரோக்ராஸ்டினேட்னா தள்ளி போடுறது. அதாவது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், இன்றைக்கி நாளை செஞ்சுக்கலாமேன்னு தள்ளி போடக்கூடாது. ஸோ டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் அப்படின்னா தள்ளி போடாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரெக்ரெட் லேட்டர். ரெக்ரெட்னா வருத்தப்படுறது. நீங்கள் தள்ளி போடுறீங்க, தள்ளி போயிட்டு அது செய்ய முடியாமையே போயிடுது, அது பிறகு வருத்தப்படுறீங்க. ஸோ டோன்ட் ரெக்ரெட் லேட்டர், பிறகு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் இக்னோர் த வார்னிங் சைன்ஸ். வார்னிங் சைன்ஸ் ஆர் வார்னிங் சிக்னல்ஸ். இப்போ அடிக்கடி காய்ச்சல் வருது, சும்மா மாத்திரை போட்டுக்கிட்டு நீங்களே மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வார்னிங் சைனாக கூட இருக்கலாம். அடிக்கடி காய்ச்சல் வர்றதுன்னு கொரோனாவாக இருக்கலாம், டைஃபாய்டாக இருக்கலாம், இல்லாட்ட வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அந்த சைன்ஸை அந்த சைன்ஸ்னால் அந்த சிம்டம்ஸ். டோன்ட் இக்னோர் த வார்னிங் சைன்ஸ். வார்னிங் சைன்ஸ் ஆர் வார்னிங் சிக்னல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோர்னால் அதை புறக்கணிக்கக்கூடாது.
அதை வந்து அறிகுறிகளை புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் இன்டரப்ட் மீ. இன்டரப்ட் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. என்னை குறுக்கிடாதே, 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 இல்லாட்ட வந்து என்னுடைய இதில் வந்து தலையிடாதே அப்படின்னு அர்த்தம். இன்டரப்ட்னா இடைஞ்சல் பண்ணாதே அப்படின்னு அர்த்தம். அதுதான் கரெக்டான அர்த்தம். ஸோ டோன்ட் இன்டரப்டிவ்னா இடைஞ்சல் பண்ணாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை ஒர்க்ஸ். என்னுடைய வேலைகளில் குறுக்கிடாதே அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ஃபியர்னால் குறுக்கிடுறது, தலையிடுறது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வேலையில் குறுக்கிடாதே, என்னுடைய வேலைகளில் தலையிடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு டோன்ட் ஸ்பெண்ட் ஆல் யோர் மணி அட் ஒன்ஸ். இது ஜென்ரலாக அட்வைஸ் கொடுக்குறது. டோன்ட் ஸ்பெண்ட் ஆல் யோர் மணி அட் ஒன்ஸ். உடனே நீ வந்து உங்கள் மணியை, உன்னுடைய பணத்தையெல்லாம் செலவழித்து விடாதேன்ட்டு. டோன்ட் ஸ்பெண்ட். டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் சக்ஸஸ். மற்றவங்க நல்லா வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பொறாமப்படக்கூடாது. டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ்னால் பொறாமை. ஸோ டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் சக்ஸஸ். மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் மேக் ப்ராமிசஸ் யூ கான்ட் கீப். ப்ராமிசஸ்னால் வாக்குறுதி கொடுக்கறது. ஸோ உங்களால் அது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்னு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் மேக் ப்ராமிசஸ் யூ கான்ட் கீப் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 20 சென்டென்சஸ்ஸு ஒரு பிரேக்கு பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் டோன்ட் பி ரெக்லெஸ். ரெக்லெஸ்னால் அலட்சியமாக இருக்கிறது, ரொம்ப சீரியஸாக இல்லாமல் அதுதானே அப்படின்னு இருக்கிறது. தட் இஸ் ரெக்லெஸ். டோன்ட் பி ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க்ஸ். ரிஸ்க்ஸ்னால் ஒரு ஆபத்தாக இருக்கக்கூடியது, ஆபத்தான வழி. ஆபத்தான வழி இருந்தாலும் பலனுள்ளதாக இருக்கும், நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால். அதைத்தான் சுந்தர் பிச்சை அந்த கூகுள் சிஇஓ சொன்னார். டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க்ஸ் இன் லைஃப். அப்படி எடுத்தால் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு மோட்டிவேஷன் டாக்கு கொடுக்குறாரு. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க்ஸ் அப்படின்ட்டு. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். டோன்ட் இரிட்டேட் மீ. என்னை எரிச்சலடைய செய்யாதே. டோன்ட் இரிட்டேட் மீ அப்படிங்கிறது. டோன்ட் பி ஸ்லோ. ரொம்ப மெதுவாக வராதே, மெதுவாக இருக்காதே. டோன்ட் பி ஸ்லோ. டோன்ட் பி எ ஸ்லோ கோச். சின்ன பிள்ளைய ரொம்ப மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் டோன்ட் பி எ ஸ்லோ கோச் அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக ஆடி அசைந்து வராதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி கிரீடி. டோன்ட் பி கிரீடினா பேராசை வேண்டாம். கிரீடுனா பேராசை. டோன்ட் பி கிரீடினா பேராசை வேண்டாம். டோன்ட் பேனிக். பேனிக்னா பதட்டப்படக்கூடாது, பீதி அடைகிறது. ஸோ டோன்ட் பேனிக்னா பீதி அடைகிறது. ஸோ டோன்ட் பேனிக். டோன்ட் பி நர்வஸ். டோன்ட் பி நர்வஸ்னால் பதட்டப்படுறது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் இருந்தால் கூட அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் பி நர்வஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டோன்ட் பி ஃபஸ்ஸி. வம்பு செய்யாத. சின்ன குழந்தைங்க வந்து அது இல்லைன்ட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்குங்க, சாப்பிடாதுங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லலாம் டோன்ட் பி ஃபஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வம்பு செய்யாதே. டோன்ட் பி ஸோ நெய்வ் அப்படின்ட்டு. இந்த வேர்டை பாருங்கள். நெய்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அப்பாவியாக இருக்காத, கொஞ்சம் ஷூடாக இருக்குது, காரியமாக இரு, கொஞ்சம் மென்டலி ஷார்ப்பாக இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா யோசித்து செய்யணும். டோன்ட் பி ஸோ நெய்வ். ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. அப்படின்னா அப்பாவியாக இருந்தால் ஏமாற்றிடுவாங்க. அதனால் டோன்ட் பி ஸோ நெய்வ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி ரிலக்டன்ட். ரிலக்டன்ட்னா தயங்கக்கூடாது. டோன்ட் பி ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் பி ஸோ ரூடு. ரூடுனா முரட்டுத்தனமாக இருக்கிறது. டோன்ட் பி ஸோ ரூடு அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி ஸ்டூபிட். டோன்ட் பி ஸ்டூபிட்னா முட்டாளாக இருக்காதே. டோன்ட் பி ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ட்ரபிள் மீ. என்னையை தொந்தரவு பண்ணாதே. டோன்ட் ட்ரபிள் மீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் டோன்ட் ட்ரபிள் மீ, என்னையை தொந்தரவு பண்ணாதே. ஸோ டோன்ட் ஷவுட்னா கத்தாத. டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் பி லேசி. லேசினா சோம்பேறித்தனமாக இருக்காது. ஸோ டோன்ட் பி லேசி, சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் பி எ ஸ்பாயில் ஸ்போர்ட். இதை கவனிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்னா என்னது? விளையாட்டு. ஸ்பாயில்னா கெடுக்கிறது.
ஸோ இடையில மற்றவங்களாம் ஒழுங்காக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இவன் போய் இடையில நுழைச்சி அந்த விளையாட்டை கெடுக்கிறது. அப்போ இவனுக்கு பேர் என்ன? ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ விளையாட்டை கெடுக்கிறவன் ஸ்பாயில் ஸ்போர்ட். ஸோ டோன்ட் பி எ ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். விளையாட்டை கெடுக்காதே அப்படின்ட்டு. டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது காலை சாப்பாடு. அது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் மீல் ஆஃப் த டே, ஃபுட் ஆஃப் த டே. அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. சத்து வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் டோன்ட் ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட். அதாவது அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு சாப்பிடாம போயிடுறது. அதான் டோன்ட் ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காலை உணவை தவிர்க்காதீர்கள். ஸ்கிப்னா தவிர்க்கிறது. ஸ்கிப்பிங் ஆடுறாங்கல்ல, ஸ்கிப், அதான். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். மற்றவங்களாம் நம்ம நல்லா இருக்காங்களே, வசதியாக இருக்காங்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ டோன்ட் கம்பேர். நம்ம அப்படி இல்லையே அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுறது. அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம அப்படி இல்லையே அப்படின்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் அப்படின்ட்டு. இப்படி 40 ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இது பழகிறதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த வேர்ட்ஸு, அந்த கரெக்டான வேர்ட்ஸு போட்டு பேசுனீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நல்லா இருக்கும், குயிக்காகவும் பழகிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் பிகினர்ஸ் இதை பழகுங்க. இந்த டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கேன், இந்த லெசனுக்குள்ள டாக்குமெண்ட்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பழகுங்க. இப்படி பழகுனா கொஞ்சம் குயிக்காக பழகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.